தாயாக என்னை தேற்றுவாய், உன் சேயாக என்னை மாற்றும் தேவா. தாவோரின் கரம் பற்றுவாய், மனம் உடைந்தோரின் உளம் தேற்றும் இறைவா. கரை மோதிடும் அலை போலவே என் மனம் தேடிடும் என் இயேசுவே. உருவிலா இந்த உலகினில் ஓர் உறவான் என் இயேசுவே. உறவிலா இந்த உலகினில் ஓர் உறவான் என் இயேசுவே. உறவின என்னை தொடர்ந்திடும் நீ என் சொந்தமே. உறவிலா இந்த உலகினில் ஓர் உறவான என் இயேசுவே. ஆம், நாம் என்றும் இயேசுவின் உறவினர்களே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 21/11/24 இருக்கிறோம். இன்று தூய கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த அந்த நாளை நாம் நினைவு கூர்கிறோம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். 56:4-5-6 அன்னை மரியா என்றும் நமக்காக. இன்றைய நீதிமொழிகள் 28:4-5-6. இன்றைய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக்கொண்டீர். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 19:41-44. அமைதிக்குற வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? இயேசு எருசலேமை நோக்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இப்பொழுது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்பொழுது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நிறைய நாம் செய்திகளில் பார்க்கிறோம். ஆனால் எருசலேம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததினால் ஆண்டவருக்கு என்ன ஒரு வேதனை என்பதை அவர் கண்ணீர் வழியாக அதை வெளிப்படுத்துகிறார். இயேசு 2 முறை பைபிளில் அழுகிறார். நற்செய்தியில் ஒரு முறை லாசர் தன் நண்பர் லாசருக்காக, இன்னொரு முறை இந்த எருசலேம் கோவிலை பார்த்து அழுகிறார். எருசலேம் கோவில் யூதர்களின் இறை நம்பிக்கையை அடையாளப்படுத்தும் முதன்மை திருத்தலம். மக்கள் மனங்களில் இறை உணர்வை தூவி இறை வழியை கற்பித்து கடவுளின் மக்களாக வாழ அவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் புனித இடம் இக்கோவில். இது கடவுளின் மகன் கண்ணீர் வடிப்பதற்கு காரணமானது. ஏனென்றால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கோவில் நெருங்கி அதை தரைமட்டமாக்குவார்கள் என்பதை அவருக்கு தெரிந்திருந்தது. அமைதி வழியை அறிந்து கொள்ள இயலாத அளவுக்கு அதன் கண்கள் மறைத்தது எது? பகட்டும் அந்தஸ்தும் அதிகாரமும் முதன்மைகளாகிவிட்ட அதிகார வர்த்தகத்தினருக்கு கடவுளின் விருப்பம் குறித்து கவலைப்பட நேரமே இல்லை. அது இன்றும் நம் எல்லார் வாயிலும் பாருங்கள். கோவிலுக்கு போகிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, குடும்ப ஜெபம் செய்ய நேரம் இருக்காது. ஆனால் தேவையில்லாத நாம் செலவழிக்கும் நேரங்கள் கணக்கில் அடங்காதவை. எத்தனை அவை ஒரு பைசாக்கு அது யூஸ் ஆகாது. அதுபோல் காரணங்களுக்காகத்தான் நாம் நேரங்களை வீணாக்குவோம். கடவுளுக்கே இடமளிக்காத கோவில் இனி இருந்து என்ன பயன்? இயேசு அழுகிறார். திரு அவை அமைப்புகளோ சமூக அமைப்புகளோ தனி நபர்களோ எவ்வளவு உயர்நிலையில் இருந்தாலும் பாதை மாறி சென்றால் அழிவு அண்மையில் உள்ளது என்பதை உணர வேண்டும். அழிவுக்கு முன் அகந்தை என்று நம்மளுடைய திருப்பாடல்கள் சங்கீத நூலில் சொல்வது போல அழிவுக்கு முன் அகந்தை. ஒருவர் அழிகிறார் என்றால் அவரிடம் பகட்டு அகந்தை அவங்களுடைய ப்ரைட் அண்ட் ப்ரௌடும் வித்தியாசமாக இருக்கும். அதை நம்மளால் யூகிக்கவும் முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. ஆனால் அவர்கள் அழியப் போகிறார்கள் என்பதை அவர்களுக்கே தெரியாது. அதைத்தான் இயேசுவும் எருசலேமை நோக்கி இன்று வரை அந்த மக்களுக்கு அழிவுத்தான். ஏனென்றால்
அவர்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளை நம்பவில்லை. அவரை எல்லா நேரங்களும் அற்புதத்தையும் அதிசயத்தான் கேட்டார்களே தவிர, அவர் இறைமகன் இறை வார்த்தை நமக்காக கொடுக்க வந்திருக்கிறார் என்பதை உணராத வாழ்ந்த மக்கள். இதோ நாம் இயேசு கோவிலை பார்த்து அழுதார். நாம் அதே போல் எருசலேம் பெண்களுக்கு அழும்போது இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. இதோ நாம் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிப்போம், வாசிப்போம். நம்மால் முடிந்தாலோ மற்றவர்களுக்கு அதை அறிக்கை செய்வோம். பிறருக்கு எதையோ நாம் பேசுவோம். ஒரு நாளெல்லாம் ஃபோன் பண்ணி தேவையில்லாத வார்த்தைகள். ஒரு வார்த்தை 2 வரியில், திருக்குறளைப் போல 2 வரியில் ஒரு வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். எத்தனையோ சுகமான சுவையான இந்த இனிப்பான இந்த வார்த்தைகள் நம் மனதுக்கு அவ்வளவு எந்த மருத்துவராலும் கொடுக்க முடியாத ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மன அமைதியை இந்த திருவிவிலியம் நமக்கு கொடுக்கிறது. இதோ முடிந்த அளவு மற்றவர்களுக்கு நாம் அதை எடுத்து சொல்வோம். எடுத்து சொல்லி பிறருக்கு பயனுள்ள ஒரு பொருளாக, பயனுள்ள ஒரு நற்செய்தி பயனுள்ளதாக அமைய நாம் அதை உபயோகப்படுத்துவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.